கல்வி கற்க வந்த பள்ளி மாணவனை காம வலையில் சாய்த்து கல்வி பயிற்சி அளித்த ஆசிரியை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிவகாசியில் அரங்கேறியுள்ள பாலியல் வக்கிரம் குறித்து தற்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள சிவானந்தா நகரைச் சேர்ந்த 15 வயது பள்ளி மாணவனின் நடவடிக்கையில் திடீர் மாற்றம் தெரியவே பெற்றோர் அவரிடம் விசாரித்துள்ளனர். அப்போது மாணவனிடம் அவனது டியூஷன் டீச்சர் பவித்ரா பாலியல் வக்கிரத்தில் ஈடுபட்டது தெரிந்து அதிர்ந்து போயுள்ளனர். தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருபவர்தான் 24 வயதான பவித்ரா. திருமணமான பவித்ரா கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து சிவானந்தா நகரில் வாழ்ந்து வந்துள்ளார். பள்ளியில் வேலை பார்ப்பது போக தனது வீட்டில் தனியாக டியூஷன் எடுத்து வந்திருக்கிறார். பள்ளி மாணவ மாணவிகள் இவரிடம் டியூஷன் பயின்று வந்துள்ளனர். அவர்களில் ஒருவர்தான் இந்த 15 வயது மாணவர். டியூஷன் படிக்க வந்த மாணவரிடம் பவித்ரா நெருக்கம் காட்டி பழகியதோடு கல்வி கற்க வந்தவரிடம் கலவி பாடத்தை கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அடிக்கடி சிறுவனுடன் தனிமையில் உல்லாசமாகவும் இருந்துள்ளார். இந்த கிறக்கத்தில்தான் சிறுவனின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரியவர விசாரித்தபோது பெற்றோரிடம் நடந்ததை கூறியிருக்கிறான். இதையடுத்து மகனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியை பவித்ரா மீது பெற்றோர் புகார் அளிக்க விசாரணை மேற்கொண்ட சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் ஆசிரியை பவித்ரா மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து கைது செய்தனர். டியூஷன் படிக்க வந்த பள்ளி மாணவனை பாலியல் வலையில் வீழ்த்திய டியூஷன் ஆசிரியை கைது செய்யப்பட்ட சம்பவம் அவரிடம் டியூஷனுக்கு சென்று வந்த மாணவர்களின் பெற்றோர் மட்டுமின்றி சிவகாசியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.